ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து 900 ஆர்டருக்கு மேலே புக் ஆகிருக்குங்க. நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் இவ்வளோ ஒரு ஆர்டர் வந்து புக் ஆனது இல்லை. லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க, நமக்கு வந்து ஒரு 4 மணி நேரத்தில் அமேசானில் எக்கச்சக்கமாக குமிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து நம்ம நார்மலாக இங்கே ப்ரைவேட்டில் அனுப்புகிற கொரியர்லையும் 492 ஆர்டருக்கு மேலே வந்திருந்தது. ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ ஒரு சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் வந்துட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து சேரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஒரு நாள்ல எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4000 மெசேஜுக்கு மேல வந்து வாட்ஸ்அப்ல வந்திருக்கு. அதுல புக் ஆனது 2500 ஆர்டர்ஸ் வந்து புக் ஆயிருக்கு. 2500 ஆர்டர்ஸ்லயும் கிட்டத்தட்ட 1 டன் வெயிட் லாஸ் பவுடர் வந்து புக் ஆயிருக்கு. ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த மாதிரி பிராக் எல்லாம் நடக்குமான்னு தெரியல, ஆனா அந்த அதிசயம் வந்து நடந்திருக்கு. இந்த ஒரு நாள் நடந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸ்ல 2500 ஆர்டர்ஸ், 1000 கிலோ வெயிட் லாஸ் பண்ணி புக் ஆயிருக்கு. அது கூடவே நம்ம காம்போ பேக் ஆஃபரா வந்து வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். 1/2 கிலோ 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயா கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம்ல. அதுல எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் நாங்க கணக்கே எடுக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் பொடி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை ரெடி பண்ணிக்கலான்ட்டு அது நாங்க இன்னும் அதுக்கான ப்ராசஸ் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. அதுதான் எனக்கு கணக்கு எடுத்து பார்த்தா ஒரு 10 ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இவ்வளோ பேர் வந்து நம்ம ப்ராடக்ட் நம்பி வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வீடியோஸ்ல நிறைய பேர் யூஸ் பண்ணி போட்ட ஃபீட்பேக் ஆனது இவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, புதுசா நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. முக்கியமா இந்த 2500 ஆர்டர்ல வந்து 1000 பேர் வந்து ரிட்டர்ன் ஆர்டர்ஸ். ஸோ ஏற்கனவே 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கினவங்க எல்லாருமே 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி புக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா வந்து 1000 பேர்கிட்ட அவங்க புக் பண்ணிருக்காங்கன்னா நம்மளோட வெயிட் லாஸ் பவுடர் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பாருங்களேன். சமல்ல, உண்மையாக சூப்பர். அதே மாதிரி 24 ஹவர்ஸ்ல 4000 மெசேஜஸ் வந்திருக்கு வாட்ஸ்அப்ல. எங்களுக்கு ரிப்ளைவே கொடுக்க முடியல. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை. கண்டினியூஸா வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் வினாடிக்கு வினாடி அவ்வளவு மெசேஜஸ் வந்துட்டு இருந்தது. அதுல புக் ஆனது 2500 ஆர்டர்ஸ். புரிஞ்சுக்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம், நாட்டுல இவ்வளவு பேர் வந்து உடனடியால கஷ்டப்படுறாங்க தான் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கு ஒரு தீர்வா தான் நம்மளோட வெயிட் லாஸ் பொடி இருந்துட்டு இருக்குங்க. அதுல முக்கியமா இதுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணவங்க எல்லாரும் ஃபீட்பேக் கொடுத்த ஆடியோ இருக்கு பாருங்க, அது சான்ஸே இல்லைங்க. உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் வந்து எல்லா வீடியோஸ்லயுமே நான் சொல்றது நம்மளுடைய குட் பேபி வெயிட் லாஸ் பவுடர் யூஸ் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு அதிகபட்சம் 3 கிலோ தான் ரெடியூஸ் பண்ண முடியும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் தாண்டி நான் சொன்னதை விட ஒரு 5 கிலோ வந்து நிறைய பேர் குறைச்சிருக்காங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா குட் பேபியோட வெயிட் லாஸ் பவுடர் அண்ட் வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டும் வந்து காம்போ ஆஃபர்ல வாங்கி மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோ வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட டெக்ஸ்ட் மூலமாவும் ஆடியோ மூலமாவும் வந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கே ஒரு மிராக்கிளான விஷயம், உங்களுக்கும் வந்து இது நம்பவே முடியாதுன்னு சொல்லலாம். அப்படியேப்பட்ட ஒரு விஷயம் தான். கண்டிப்பா அந்த ஆடியோ நான் கனெக்ட் பண்றேன். ஹலோ 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 அக்கா, நல்லா இருக்கீங்களாங்கக்கா? நல்லா இருக்கேன் சிஸ்டர், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. சாரி, காலையில இருந்து கொஞ்சம் வேலைங்களா, அதனால வீட்டுல கொஞ்சம் பண்ண முடியல. இதுல போய் என்னங்கக்கா ஆ, இருக்கு. நாங்க வந்து பிப்ரவரி மாசம் வந்து பவுடர் ஆர்டர் பண்ணோம். எங்க வீட்டுக்காருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லவும் நாங்க ஆர்டர் பண்ணோம். கலர் ஓகே. தாமரை இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5 டேஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஓ சரிங்க மேம். அதனால அவங்க அந்த 5 டேஸ்லயே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்கின்ல இருந்து எல்லா ப்ராப்ளமுமே சரியாயிடுச்சு. நான் அப்பயே மெசேஜ் பண்ணணும்னு நினைச்சேன்னா பவுடர் ஃபுல்லா தீர்த்தோம். ஆர்டர் பண்ணும்போது அவங்க கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன்க்கா. அந்த பவுடர் இருந்தது. அது ஓகே ஓகே வேஸ்ட் மேம். பண்ணோம், மனசு வரல. சரி, அவங்கதான் வெயிட் லாஸ் பண்ணலன்ட்டாங்க, நம்மளாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ம் எனக்கும் எந்த ஒரு டயட்டும் இல்லைங்கக்கா. எக்ஸசைஸ் இல்ல, வாக்கிங் இல்ல. ம் வெறும் பவுடர் மட்டுமே யூஸ் பண்ணி 6 kg வந்து லாஸ் ஆயிடுது. ஓகே மேம். அப்புறமேட்டுக்கு இன்னைக்கு ஒரு 10 நாள் வந்து சொல்ல போனீங்கன்னா போன மாசத்துல ரெகுலரா குடிக்கலங்கக்கா. இந்த மாசம் மட்டும் தான் ரெகுலரா குடிச்சோம் நாங்க. குடிச்சோம். ஆனா இது குடிக்கும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா பீரியட்ஸ் வந்துரும். ஆமாங்க, அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் நல்லாவே சரியாகும் எடுத்துக்கும் போது. கரெக்டா வந்ததுங்கக்கா. இந்த தடவை அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்கக்கா. சரி, அதுதான் காலையிலயும் உங்ககிட்ட சொல்லணும்ட்டு கால் பண்ணேங்கக்கா. கட் பண்ணிட்டீங்களா? சரி சரி, சரிங்க. உங்களுக்கும் ஒர்க் இருக்கும் அப்படின்ட்டு தாங்கக்கா பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டேன். அதாங்க, பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்புறதுல கொஞ்சம் எல்லாம் இருந்தாங்களா, அதனாலதான் அது சரி ஃப்ரீ ஆயிட்டு சரி. பேசிக்கலாம் ரிலாக்ஸா அப்படின்ட்டு அப்புறம் கால் பண்ணேன். சரிங்கக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகேங்கக்கா. எஸ். நாங்க உங்களோட பவுடர் யூஸ் பண்ணதுல தாங்கக்கா இவ்வளவு பெரிய ரிசல்ட் எங்களுக்கு. ஓ சரி சரிங்க. உடம்பு பாத்துக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த பவுடர் இப்ப எடுத்துக்க வேண்டாம். சரிங்கக்கா. ஏன்னா அது இப்போ கன்சீவா இருக்கீங்க, அதனால இப்ப எடுத்துக்க வேண்டாம். இதுக்கு முன்னாடி பிரச்சனை கிடையாது. ஓகே உடம்ப ஓகேங்கக்கா. பாத்துக்கோங்க. ஓகேங்கக்கா. ஓகே, ரொம்ப நன்றிங்கக்கா. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ சோ மச். ரொம்ப பாப்பா அண்ணாவை சந்தோஷமா இருந்தது. எல்லாத்தையும் கேட்டதா சொல்லுங்கக்கா. கண்டிப்பா. சரிங்கக்கா. சரிங்கக்கா. சரிங்க, சரி. சரிங்க.
ஹலோ. சொல்லுங்க மேம். வணக்கம் மேம். கொரியர் எடுத்துட்டேன் மேம். எனக்கு சின்ன டவுட், பொடியை வந்து நம்ம கொதிக்க விட்டு தான் எடுக்கணுமோ? எது மேம்? வெயிட் லாஸ் பவுடருங்களா? ஆமா, ஒரு மட்டும் முடிஞ்சு இருந்தாலும் கேட்கணும். நான் வந்து இல்ல அந்த மாதிரி பண்ணக்கூடாது மேம். நீங்க 200 ml சுடு தண்ணியில அப்படியே ஒரு ஸ்பூன் சேர்த்து நெய் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது தான். நெய்யை அப்படியே எடுத்து போட்டுக்கவா இல்லாட்டா உருக்கிட்டு ஊத்தணுமா? இல்ல நீங்க அப்படியே டைரக்டாவே ஒரே ஒரு பிஞ்ச் தானே ஆட் பண்ண போறீங்க, அப்படியே சேர்த்து. அந்த சுடு தண்ணியில அந்த பொடியோட அப்படியே கலக்கலாம், மெல்ட் ஆயிடும். ஆமா மேம். அது வந்து நம்ம நைட்டு குடிக்கிறது நெய் நல்லது தானே, காலையில வந்து எடுத்துக்கலாம் மேம், எடுத்துக்கலாம். நீங்க ஒரே ஒரு டிராப்ஸ் தான் போட போறீங்க, அது ஸ்கின்னுக்கும் நல்லது, நம்ம உடம்புல டீப் கிளீன் பண்ணும். ஆமா மேம். ஆனா இது வந்து காலையில எலுமிச்சை சாரோட குடிச்சிட்டு நைட் வேணா நெய்யோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு. ஒரு பிஞ்ச் அளவு தான் மேம், ஒரே ஒரு டிராப் அளவுக்கு. இதுல ஒரு விஷயம் மேம், நான் சொன்னேன்ல பேக் பெயின்ல போய் அட்மிட் ஆயிருந்தேன்னு, எனக்கு அந்த சுத்தமா கால் வலி இடுப்பு வலி சுத்தமா இல்லாம போச்சு. அப்படின்னா அது டாக்டரே எனக்கு கூப்பிட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன் எனக்கு வலியெல்லாம் ஒண்ணும் இல்லை, எனக்கு மெடிசனே ரொம்ப நாள் கண்டினியூ பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் இப்ப எனக்கு மெடிசன், எனக்கு வலி இல்லாதனால மெடிசன் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி இது பண்ணிட்டாங்க. வலி இல்ல பேக்ல அப்போ எனக்கு ரொம்ப சிவியரா இருந்துச்சு பெயின் வந்து. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மேம், இந்த முட்டி வலி, இடுப்பு வலி, கால் வலி எல்லாமே ரொம்ப வருஷமா இருந்தெல்லாம் சரியா இருக்கு பவுடர் எடுத்துக்கிட்டு. ஆமா மேம், ரெகுலரா நம்ம கண்டினியூவே பண்ணிட்டு வெயிட் ஆனா வயிறு சுத்தமா எனக்கு நல்லாவே குறைஞ்சிருச்சு. அதுதான் பெரிய விஷயம். சரிங்க. ஆனா அது இல்லாம எனக்கு வயிறு ரொம்ப இருக்கும். எனக்கு வெயிட் கம்மியாட்டி கூட பரவாயில்ல, இப்ப வயிறு குறைஞ்சனாலே நீ எல்லாம் கேக்குறாங்க டவுன் போனா தான் கதை, மெலிஞ்சிட்டீங்கன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு ஒரு லேடி, இந்த அக்கா எப்படி இப்படி மெலிஞ்சாங்க கேட்கணும்னு கூப்பிட்டு கேக்குறாங்க. கேரளால மலையாளிஸ்ட். அப்ப நான் சொன்னேன் இப்படி வெயிட். அப்ப சொன்னாரு, கடையில கூட சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் உங்கள்கிட்ட சாம்பிள் கொஞ்சம் கொண்டாந்துட்டாங்க, நான் குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருந்தா நானும் ஆர்டர் போட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. கண்டிப்பா மேம், கண்டிப்பா. ஆனா நான் சொல்லி உங்ககிட்ட 3 பேர் ஆர்டர் போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இப்ப தமிழ்நாட்டுல ஆர்டர் போட்டேன்னு சொன்னா அட்ரஸ், போன் நம்பர் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டேன் உங்கள்கிட்ட, லிங்க் எல்லாம் வாங்கிட்டோன்னு சொன்னாங்க. பவுடரும் முருங்கை சூப் பொடி வாங்கினேன் அப்படின்னாங்க. சரி, அதான் நம்ம அந்த நேரத்தை எடுத்துட்டு வந்துட்டேன் அன்னைக்கு. அப்ப சரி குடிக்கும் போது நைட்டு தேனும் இது நெய் கலந்துட்டு காலை லெமன் கடிச்சு குடிச்சிக்கலாம்னா ஒரு பெரிய டீஸ்பூன் ஒண்ணு போட்டா போதும்ல? ஆமா மேம், 10 கிராம் அளவுக்கு 1 ஸ்பூன் போட்டா போதும் வெயிட் லாஸ் பவுடர். அதே மாதிரி நீங்க நெய் ஆட் பண்ணும்போது ஹனி, லெமனை வந்து ஆட் பண்ணாதீங்க, ஏதோ ஒண்ணுதான் ஆட் பண்ணணும். நைட்டுக்கு நெய் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன், காலையில லெமன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே மேம். அப்ப வெயிட் லாஸ் ஆயிடுச்சுல. அப்ப 11 மணிக்கு முருங்கைக்கீரை சூப் பொடி குடிச்சிக்குவேன். ஓகே மேம். ஓகே. ரொம்ப தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் செய்யுங்க. கண்டிப்பா மேம். உங்கள்கிட்ட நிறைய வாங்கி எல்லாமே இந்த மாவு கட்டி கோலம் மாவு கட்டி இருக்குல்ல, அது நான் வேற ஒரு திட்டத்தை ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட வாங்கும்போது வாங்கினேன். திரியா இருக்கும், அந்த கோலம் போட முடியாது. உங்ககிட்ட வந்து அப்படியே பேஸ்ட் மாதிரி ஆகுது. ஆமா மேம். கட்டி வந்து அது கலர்ல கொண்டு வந்துட்டீங்களா மேம்? இருக்கு மேம், 7 கலர் இருக்கு மேம். கொண்டாட்டீங்க. நான் 2 பேரும் ஆர்டர் போட்டு எனக்கு கிடைக்கல, எல்லா கலர் இல்லன்னு சொல்லிருந்தேன். இப்ப இருக்கு மேம், இப்ப ஸ்டாக் இருக்கு. வந்துருச்சு. ஓகே, நான் நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் போடும்போது சேர்த்து போட்டுக்குவேன். சரிங்க மேம். ஓகே, தேங்க்யூ மேம். இந்த மாதிரி ப்ராடக்ட் ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஹலோ மேம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து ப்ரீவியஸாகவே வாங்கியிருக்கேன், 1 கிலோ வாங்கியிருக்கேன் வெயிட் லாஸ் பவுடரு. எனக்கு வந்து உடம்பு ரொம்பவே லேஸாக இருக்குது மேம். எப்படி சொல்கிறது, எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியல. அந்தளவுக்கு எனக்கு வந்து ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு ஹெவியாக வந்து எதுவும் வேலை பார்க்க முடியாது. ஒரு வேலை பார்த்தேன்னா வந்து படுத்தால் தான் வந்து என்னால் அடுத்தது வந்து பெர்ஃபார்ம் பண்ண, ஏதாவது வேலை பார்க்க முடியும், எதுவும் செய்ய முடியும். ஏதாவது வேலை பார்த்துட்டா இப்போ ஒரு மார்னிங் நான் இப்போது வேலை பார்த்தேன்னா மறுபடியும் நான் படுத்தா தான் வந்து லஞ்சுக்கு நான் வந்து கொஞ்சம் இது பண்ண முடியும். அந்த மாதிரி படுத்து தான் வேலை பார்ப்பேன். எனக்கு இந்த ப்ரீத்திங் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. எனக்கு வந்து வெயிலும் ஆகாது, குளிரும் ஆகாது. அந்த எப்படி சொல்கிறது, அந்த கிளைமேட் சேஞ்சஸே வந்து எனக்கு அந்தளவுக்கு எனக்கு உடம்பு அவ்வளோ இதாகும், ஸ்ட்ரகிள் பண்ணுவேன். இப்போ என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு எனக்கு வந்து இது கொஞ்சம் உடம்பே லேஸாக இருக்குது. நீங்கள் என்ன வெயிட் லாஸ் பவுடர் தான் கொடுத்துருக்கீங்களா, இல்லை எதுவும் மெடிசன் மாதிரி எதுவும் கொடுத்துருக்கீங்களா, எனக்கு ஒன்றும் புரியல. நிஜமாவே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. பேசும்போது கூஸ்பம் ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த ஆஃபரும் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கீப் கோயிங் மேம். கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி எந்த வெயிட் லாஸ் பவுடரும் நான் வந்து ரொம்ப எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் அதை எதுலேயும் நான் வந்து போனதில்லை. எனக்கு ஒரு ட்ரஸ்ட் வரலையா எது மேலேயும் எனக்கு. ஆனால் உங்கள் சேனலில் உங்கள் இது வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு ஹோப் வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக எங்களோட நிறைய பேர் என்ன மாதிரி நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எத்தனையோ துவாக்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரும். கண்டிப்பாக சொல்கிறேன், என்னோட துவான உங்களை நான் இன்க்ளூட் பண்ணிக்குவேன். உங்கள் ஃபேமிலிக்காகவும் உங்களுக்காகவும் கண்டிப்பாக துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். விட்டுறாதீங்க கண்டிப்பாக. இதை எந்த சுச்சுவேஷன்லேயும் எப்படி எந்த சுச்சுவேஷன்லையும் இதை விட்டுறாதீங்க. இதை அப்படியே கீப் ஆன் கண்டினியூ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபேமிலி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நான் அந்த எல்லாருமே துவா செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்காக. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. எப்படி சொல்கிறது, நான் ரொம்பலாம் வந்து ஃபோனோ பார்த்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன். இது வந்து அல்லாவோட ஒரு இதுன்னு நினைக்கிறேன். உங்களை வந்து உங்களோட இதை நான் பார்க்குறது, உங்களோட திங்ஸை நான் வாங்கினது வந்து எனக்கு அல்லா நேர்வழி காட்டினா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா எனக்கு எவ்வளோ மெடிசன்ஸ் எல்லாம் நான் வந்து நான் நிறைய டாக்டர்ஸ்கிட்ட காமிச்சிருக்கேன். எப்படி சொல்கிறதுனே தெரியலம்மா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. நிறைய டேப்லெட்ஸ்லாம் பண்ணியும் எனக்கு இப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு லேசாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். நல்லா கொஞ்சம் ப்ரீத் பண்ண முடியுது. அதான் சொல்கிறேனே, நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு அதாவது வெயிட் லாஸ் இது கொடுத்துருக்கீங்களா இல்லை மெடிசனுக்கா ஏதாவது கொடுத்துருக்கீங்களாங்கிறது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. நான் வந்து தெரியாமல் தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த பவுடரே நான் வாங்கினேன். இப்போ என் ஹஸ்பண்ட்டை நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒன்று வாங்கினேன், உங்களுக்கு தெரியாமல் தான் வாங்கினேன், இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது உடம்பு அப்படின்னு சொன்னோன்னே, நீ டேப்லெட் கண்டபடி போடுறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலான ஐட்டம் சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ இந்த ஆஃபரையும் யூஸ் பண்ணிக்கோ, வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னதுனால தான் அவங்களோட இதில் தான் இப்போ மறுபடியும் நான் வாங்குகிறேன். அவங்களுக்கு தெரியாமல் தான் வாங்கினேன். இப்போ அவங்களுக்கு என்னோடய உடம்பு ஓகே, எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னோடனே அவங்களே வந்து ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோ, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. இதுதான், இது வந்து ஒரு வெயிட் லாஸ் பவுடர்னு சொல்றதை விட ஒரு மேஜிக்கல் பவுடர் தான் சொல்ல முடியும். அவ்வளவு ஒரு அழகா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வாங்கும்போது அவங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை, கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகுமாங்கிறது. இன்னும் கூட வந்து நிறைய பேர் வந்து புக் பண்றதுக்கு முன்னாடி கேட்கிற கேள்வி, கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகுமா, கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகுமான்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. நம்ம ப்ராடக்ட் மேல எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. ஒன்ஸ் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தான ப்ராடக்ட். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து வெயிட் லாஸ் பொடியெல்லாம் சளிச்சிட்டு இருக்கோம். 1 டன் வெயிட் லாஸ் பவுடருக்கு எல்லா பொருளும் வறுத்து அரைச்சி நம்ம மில்ல கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. எடுத்துட்டு வந்துட்டு இப்போ எல்லாரும் சேர்ந்து நாங்கள் சளிச்சிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இப்படி தான் நம்ம சேஃபாக எந்த அளவுக்கு வந்து நம்ம ரொம்ப சேஃப்டியாக பண்ணுமோ அந்த அளவுக்கு பண்ணுவோம். கேப்லாம் போட்டு க்ளவுஸ்லாம் போட்டு ரொம்ப க்ளீனாக ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாக்ஸில் போட்டு அப்புறம் சீல் பண்ணி கேப்லாம் போட்டு ஃபைனலாக வந்து உங்களுக்கு பேக்கிங்கில் எல்லாமே நான் காமிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், பேக் பண்ணுறதுக்கான பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாம் இப்போ வந்து இறங்கியிருக்கு. அப்புறம் அந்த அட்டை பாக்ஸ் எல்லாம் வந்துருக்கு, அது எல்லாமே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி வந்து மோஸ்ட்லி இன்றைக்கி ஒர்க் எல்லாம் முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்து மண்டே டியூஸ்டே வந்து டிஸ்பேச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ஏன் இந்த 15 நாள் டெலிவரி டைம் போடுறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி பண்ணி அனுப்புறதால தான் இந்த டைமிங்கு. ஏன்னா எங்களுக்கு அந்த சளிச்சு முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 4 நாள் கிட்ட தேவைப்படும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பொருளை க்ளீன் பண்ணுறதுக்கு 2 நாள், அதுக்கப்புறம் அதை நம்ம வறுக்கிறதுக்கு ஒரு 2 3 நாள், இந்த மாதிரி இதுக்கான டைமிங் தான் இந்த 15 நாளுங்கிறது. பேக் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு 3 4 நாள் ஆகிடும் நமக்கு. இப்போ நம்ம குட் பேபியோட வெயிட் லாஸ் பவுடருக்கு கிட்டத்தட்ட நீங்கள் வந்து நம்ம 1 டன் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கான எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதுக்கான பவுடர்லாம் வந்து நம்ம வெளியில் ஆர்டர் பண்ணி வந்ததுக்கப்புறம் எல்லாமே க்ளீன் பண்ணி அதை வறுத்து இப்போ மில்லை கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபைனலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுக்கு ஆட் பண்ணுறோம்ல, அது கொஞ்சம் திரியாக இருக்கும். அதுக்காக நம்ம சலிக்கிறதுமே நல்லா சளிச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு ஃபைன் பவுடராக வந்துடும். இது நம்ம சுடுதலில் மிக்ஸ் பண்ணும்போதும் எதுவும் அந்த இதெல்லாம் இருக்காது, அடியில் வந்து தங்காது. நம்ம சளிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும்.
நல்ல பவுடரா இருக்கும். இதை நம்ம சுடு தண்ணியில் அப்படியே கலக்கும் போது நல்லா மிக்ஸ் ஆயிடுது. நம்ம ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம்ல, அதுக்கு தேவையான பேக்கிங்கான பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாம் வந்து இறங்கியிருக்குங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இறக்கி இப்படியே விழுந்துடும். ஸோ இதாங்க நம்ம பாக்ஸ்லாம் வந்துருக்கு. இது 1/2 கிலோ பாக்ஸு. 1 கிலோ பாக்ஸ் வந்து அது கீழே ஃபுல்லாக 1 கிலோ பாக்ஸ் வந்துருக்குங்க. அதுக்கப்புறமா வந்து பேக்கிங்க்கு தேவையான அந்த அட்டை எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம ரூம்குள்ளே வந்து எல்லா அட்டை பாக்ஸும் அடுக்கி வச்சிருக்கோம். ஏன்னா வெளியில் வந்து மழை அப்பப்போ வருங்கிறதால நம்ம வந்து ரூம்குள்ளே வச்சிருக்கோம். ஸோ இதுதான் பேக்கிங்க்கு தேவையான அட்டை பாக்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு. இது இல்லாம நம்ம ஸ்லாப்ல எல்லாமே வந்து அடுக்கி வச்சிருக்கோம். அப்புறம் ஸ்டோர் ரூம் மாதிரி உள்ள ஒண்ணு இருக்கா, அதுக்கு மேல வந்து ஃபுல்லா நம்ம ஏத்தி அடுக்கி வச்சிருக்கோம். இதுல வந்து பேக்கிங் தேவையான அட்டை பாக்ஸ். நம்ம சலிச்ச வெயிட் லாஸ் பவுடர் இது 1/2 கிலோ பாக்ஸ்ங்க. இதுல சேர்த்து ஃபில் பண்ணிட்டு இந்த மாதிரிதான் சீலோட வரும். சீல் பண்ணி ஃபைனலா இந்த மாதிரி கேப் போட்டு லேபிள்லாம் ஒட்டி பர்ஃபெக்டா இந்த மாதிரி வந்துடும். இப்படிதான் இருக்கு நம்ம பேக்கிங். இது வந்து 1/2 கிலோ. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ரெடி பண்ணோம். ரெடி பண்ணி இது கரெக்டா பாக்ஸ்ல போட்டு சீல் பண்ணி எல்லாம் ரெடியா இருக்கு. ஆஃபருக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடியா இருக்கு. அடுத்து முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் மட்டும் தான் நமக்கு முருங்கைக்கீரைன்னு சரியா கிடைக்கல. அதுக்கான டைம் தான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா அதுவும் இந்த வீக்குள்ள நாங்க ரெடி பண்ணிடுவோம். எல்லா ஊர்ல நம்ம கேட்டிருக்கோம். ஸோ தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் அது ரெடி ஆயிடுச்சுன்னா கரெக்டா இந்த ஆஃபர்ல புக் ஆன எல்லா ஆர்டரும் கரெக்டா பர்ஃபெக்டா அனுப்பிடுவாங்க. நம்ம கிட்ட வெயிட் லாஸ் போட்டு வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கிடையாதுங்க. இது தவிர 50 ப்ராடக்ட் மேல நம்ம கிட்ட இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்கு தேவைப்படுற பஞ்சகவி விளக்கு, பஞ்சகவி கப்சாம்பிராணி, அகர்வத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 108 ஹெர்பலால பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்ல கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடர், பஞ்சதீப எண்ணெய், சுத்தமான பசுமாட்டு நெய். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட சுத்தமான மலை தேனு, கொம்பு தேனு இருக்குங்க. செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் இருக்குங்க. ஊறுகாய் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காய ஊறுகாய் இருக்கு, நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருள் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி ஹோம்மேடா ரெடி பண்ண 8 வகையான மசாலா இருக்கு. 52 மூலிகை கலந்த ஹேர் ஆயில் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி 26 தானியங்கள் கலந்த சத்து மாவு அது கூட இருக்குங்க நம்ம கிட்ட. இதெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுல ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கலாம். ரேட்டோட எல்லா டீடைலும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாங்க. எல்லாமே சுத்தமானது, ஹோம்மேடு, 100% தரமானது.